வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேந்த டிவி வழங்கும் மனம் போல் மாங்கல்யம். தமிழ் matrimony.com மற்றும் வேந்த டிவி இணைந்து நடத்தும் இந்த சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துக்கிட்டு பல பேர் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற கடிதங்களும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபீட்பேக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது எங்களுக்கும் ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்படுதுங்க. அந்த வகையில் இந்த வாரம் மதுரையில் நடந்த, அதாவது இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் மதுரையில் நடந்த இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் ரெடியா? வாங்க பார்க்கலாம். இந்த மதுரையில் நடக்கக்கூடிய சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துக்கிட்டு பயனடையணும்னு பல ஆயிரம் பேர் இந்த இடத்துல கூடியிருக்காங்க. இப்போ யாகம் ஆரம்பிக்க போகுது, வாங்க பார்க்கலாம். நமது மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக ஆங்காங்கே நடைபெற்று வரும் சுயம்வர பார்வதி யாகம் இந்த நன்னாளில் இந்த ஆலயத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பு வந்ததை அடுத்து காலை முதலே மக்கள் குவியத் தொடங்கினர். ஒருபுறம் மூல மந்திரத்தின் ஓசையும் வேள்வித்தையிலிருந்து கிளம்பும் புகையும் மங்கள நிலையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசமாகர்யாகரே ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசமாகர்யாகரே ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசமாகர்யாகரே ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசமாகர்யாகரே ஸ்வாஹா. இன்னொரு புறம் யாகமே முடியவிருக்கும் தருவாயில் கூட தங்கள் பெயரை பதிவு செய்ய கூட்டம் வரிசையில் நிற்பதை காண முடிகிறது. நாம் இதுவரை நடத்திய சுயம்வர பார்வதி யாகம் எல்லாவற்றையும் விட மக்கள் இந்த மதுரை மாநகரில் அலையென திரண்டிருந்தது நமது மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்கே பெருமை சேர்ப்பதாய் இருந்தது. அடுத்து பூர்ணாகுதி எனப்படும் யாக முழுமை பற்றி சிவாச்சாரியார் கூறுகிறார். மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல மத்தியபெரிய நாயகி சமேத இமையில் நன்மை தருவார் ஆலயத்தினுடைய இந்த சுயம்பர பார்வதி யஜ்ஞத்தினுடைய நிறைவு நேரம் பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய யாக நிறைவை இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள். பக்த பெருமக்கள் அத்தனை பேர்களும் அமைதியாக அப்படியே பூர்ணாகுதி நடக்கும் போதும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்த மணிக்கு இந்த யாக நிகழ்ச்சியை தரிசிக்க வேண்டியது. பூர்ணாவதி முடிஞ்சு தீபாரணம் காமிப்பாங்க, தீபாரணையும் தரிசிக்க வேண்டியது. தீபாரணம் முடிச்சுட்டு அப்படியே அம்பாள் சன்னதிக்குள்ளே போய் வரிசையில், அதுவும் லைன் தான், 1 by 1 வரிசையில் நின்று அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் தருவாங்க. குங்குமமும் அக்ஷதையும் பிரசாதம் தருவாங்க. அக்ஷதையை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு திருமணம் ஆகணும்னு நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களோ, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வீட்டில் கொண்டு போய் அவள் தலையில் அந்த அக்ஷதையை ஆசீர்வாதமாக போட வேண்டியது. இது பிரசாதம். டோக்கன் வச்சிருக்கிறவாளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த பிரசாதம் தருவாங்க. யார் இதில் பதிஞ்சிருக்கீங்களோ அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனியல் பேர் நட்சத்திரத்தை எழுதி ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனை காமிச்சு வாங்கிக்க வேண்டிய பிரசாதத்தை அவங்களே அங்கே அம்மன் சன்னதியினுடைய கிழக்கு வாசல் பகுதியில் வச்சு கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு நைவேத்திய பிரசாதம் தருவாங்க. அதையும் வாங்கிட்டு மிக மகிழ்வோடு தங்களுடைய இல்லங்களை போய் அடைந்து நீங்களே தலவாழை இட போட்டு விருந்து சாப்பிட்டுக்க வேண்டியது. ஞாபகமாக
நம பார்வதி பதகி மகாதேவா. சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமண நிகழ்வுக்கு பேர் போன மதுரை தலத்தின் சிறப்பினை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லி அனைவருக்கும் நம்பிக்கையூட்டுகிறார். இறைவா போற்றி. மதுரையே திருக்கல்யாணத்துக்கு பெயர் போன ஒரு திருத்தலம். மீனாட்சி கல்யாணம் அகில உலகத்திற்கும் ஏகமாக நம்ம மிகவும் போற்றுதலுக்குரிய இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்த மதுரை என்பதில் வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனிகள் இணைந்து செய்யக்கூடிய இந்த சுயம்பர பார்வதி யஜ்யமானது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. நிறைவடைந்த பிறகு என்ன செய்யணுங்கிறத இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சிவாச்சாரியார் சொன்ன கருத்துக்களில் மெய்மறந்து தங்கள் தடைகள் தகர்ந்தால் போதும் என்ற உணர்வோடு பக்தி பரவசத்தில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். வழக்கம் போல ஸ்பெஷல் செக்மெண்டா வரன்களுடைய பட்டியலை இப்போ உங்களுக்காக நாங்க காட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் சௌமியா, வயது 25, உயரம் 5.4, சமூகம் சைவ பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை நாட் ஒர்க்கிங். தொடர்புக்கு 7603994762. பெயர் சுவிதா, வயது 25, உயரம் 5.6, சமூகம் கொங்கு வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879877. பெயர் சத்யா பிரசாந்த், வயது 24, உயரம் 6.2, சமூகம் ராஜகுல அகமுடையார், மதம் ஹிந்து, கல்வி MBA, வேலை மேனேஜர். தொடர்புக்கு 7603994762. திருமண தடை விலகி திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பல்லாயிரம் பேர் கலந்துகிட்ட இந்த சுயம்பர பார்வதி யாகம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு மனம் போல் மாங்கல்யம். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துல சுயம்பர பார்வதி யாகம் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க கண்டினியூஸா பார்க்கலாம். இந்த யாகத்தின் பலனை ஒட்டுமொத்தமாக அனைவரும் அடையும் வண்ணம் பட்டு துணிகளும் மங்கள பொருட்களும் சேர்ந்த பூரணாகுதி பொருட்கள் அக்னியில் இடப்படுகிறது. पद्मे स्थितां पद्मवर्णां तामिको भक्तये श्रियो चन्द्रां प्रभासागससागलतेर्यं लोके देवजोट्टावधारां पद्मिनीमीं शरणमहं प्रपद्यस्यामिरण्यं प्रबोधं कामो दास्योऽश्वान् विदेयं पुरुषाणको देवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि न लक्ष्मी प्रचोदयात् समारोग्यमावीराक्षोभमानं मगीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं धनसंवत्सरं दीर्घमायुः ॐ ह्रीं योहिनी योहिनी योगेश्वरी योगभयङ्करी सकलस्थावर जङ्गमस्य मुहहृदयं वसं मम आगस्य स्वाहा उत्तमां जपोति सर्वं वैभूर्णाहुति सर्वमेवाप्नोति अदोऽयं वैभूर्णाहुति अस्यामेव प्रतिष्ठति ॐ ह्रीं स्वयंवरकला पार्वतीम्बिकायै मध्यपुरेश्वरीम्बिका समेत एकाबिण्डवरपदेश्वर स्वामिने भूषट् आचार्य भविष्य. எல்லோரும் காத்திருந்த தருணம். இறைவன் ஈசனையும் இடப்பாகம் பெற்ற அன்னையையும் மனமாற வேண்டியபடி
தங்களை மறந்து அனைவரும் வணங்குகின்றனர். हनुमते नमः स्वाहा सरस्वती नमः स्वाहा देवस्सवित प्रासादी द्रव्यसमायुक्तं सुगन्धं च सुमनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् सजातवेदो भक्तन् निर्दिममा पशोगिच्छमप्यमावगजीवन्त्यम् माद्दीर्घावो भवन्तु नः मधु 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 अमृतोपहारं यदा भगमृतं निवेदयामि समर्पयामि ॐ सर्वस्य प्राप्ति सर्वसिद्धि सर्वमेव शेनाप्नोति सर्वं जगति कर्पूर नीराञ्जन जनज्योतिः அடுத்ததாக கலச பூஜை நடைபெறுகிறது. இறைவன் இறைவியாக அமைக்கப்பட்டுள்ள கலசங்களுக்கு புஷ்பார்ச்சனை நடைபெறுகிறது. मध्यप्रदेशवर स्वामिने नमः वेदोक्त मन्त्रुष्पाञ्जलिं समर्पयामि ओम अग्निमीळ पुरोहितं यज्ञस्य देववृत्तजम् ओदाहारं रत्मदाधमं हरिः ओम् विषयत्वा वायवस्तो वायवस्तदेवो वत्सविदात् प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् ज्ञायाय वेदये गृहाणो हव्यदादये निहोधा सत्सि परिगसि हरिः ओम् सन्नो देवैरभिष्टयः वो भवन्तु वेदये विश्रवन्तु नः हरिः ओम् तं पद्मासनस्थं श्रीधरमकुटं पञ्चवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रं जगद्गं वरदमुभयदं सव्यभागे वहन्तम् नागं पाशञ्च घण्टां प्रयोगवहं साङ्कुशं वामबाहे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभं पार्वतीशं नमामि बालात्कारण पद्मपीठनिलयां वामध्यक्षावृतां वेलागण्यसुगन्धलामनिगणां हेमां बलालङ्कृताम्. சிவாச்சாரியார் இறைவன் மீதான பாசுரங்களை பாடுகிறார். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற வேண்டும் என்ற நோக்கிலேயே அபிராமி அந்தாதி பாடலை மனமுருக்க பாடுகிறார். கலையாத கல்வியும் குறையாத வகதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமுடனே உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலைகாழி அரிதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீச ஒருபாக மகளாத சுகவாணி அருள்பாமி அபிராமி உமையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனகெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. இறைவனின் ஆசிகள் எல்லோருக்கும் கிடைக்கும் பொருட்டு ஆசிர்வாத வசனம் சமஸ்கிருதத்தில் மந்திரமாக சொல்லப்படுகிறது. ஆசீர்வாத வசனம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்களில் சொல்லக்கூடிய எல்லா விதமான சௌபாகியங்களையும் இங்கு வந்திருப்பவர்களுக்கும் இந்த யாக நிகழ்ச்சியிலே பங்கேற்றவர்களுக்கும் இதை செய்து கொடுத்தவர்களுக்கும் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் சகல விதமான நற்பயன்களையும் பெறத்தக்க வேண்டும் இந்த தருணத்திலே என்பதை சமஸ்கிருதத்தில் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத வசனத்தை அருமை சகோதரர்கள் சொல்வார். ஹிருதயானந்தம் மாத்ரபிः பரிபாலிதம் பக்தப்ரியம் மதோன்மத்தம் மந்தேஹம் கணநாயகம் மஹத்யோ நமः ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேண மஹீம் மஹீஷாः गो भूषरेभ्यः शुभं भवतु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु स्वकाले वर्षतु पर्जन्यः पृथिवी शस्यशालिनी देशोऽयं क्षोभरहितो भूषुराः सन्तु निर्भयाः स्वस्ति मन्त्रार्थाः सत्याः सफलाः सन्तीति भवन्ताः महान्ताः अनुगृह्णन्तु अस्या देवदेवस्य महादेवस्याखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्याः सकल भुवन जगदां सृष्टि स्थिति संहार धिरोभावानुग्रह पंचकृत्य परम कारण कारकस्याः. வழக்கம் போல ஸ்பெஷல் செக்மெண்டா வரன்களுடைய பட்டியலை இப்போ உங்களுக்காக நாங்க காட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் ரமேஷ்குமார், வயது 26, உயரம் 5.5, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி MSc IT, வேலை டீச்சர். தொடர்புக்கு 7603994762. பெயர் மதன்குமார், வயது 31, உயரம் 5.5, சமூகம் செட்டியார், மதம் இந்து, கல்வி MS இன்ஜினியரிங்,
வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். தொடர்புக்கு 7639947662. பெயர் ராதாகிருஷ்ணன். வயது 32. உயரம் 5.5. சமூகம் முக்குளத்தோர். மதம் இந்து. கல்வி MSc. வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7305701378. மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு சுயம்பர பார்வதி யாகம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு மனம் போல் மாங்கல்யம். திருமண தடை விலகி சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பல்லாயிரம் பேர் கலந்துகிட்ட மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துல சுயம்பர பார்வதி யாகம் வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. வாங்க கண்டினியூஸா பார்க்கலாம். கலசங்களுக்கு தீப ஆராதனை நடைபெற போவதை பற்றி விளக்குகிறார். மேயன்பர்களை இப்பொழுது அந்த தீபாராதனை நிகழ்ச்சியை இப்படி நடத்த இருக்கிறார்கள். தீபாரணையை காமிச்சு அப்படி மொத்தமாக உங்கள் தரிசனத்துக்காக வேண்டி காமிப்பாங்க. அது அப்படி எல்லாரும் கையை ஒசத்தி வணங்க வேண்டியது. வணங்கி முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் அம்பாள் சன்னதிக்குள்ள வரிசை கிரமமாக இருந்து போகிறதுக்கு உண்டான உசுதோத்துவங்களை ஏற்படுத்திக்க வேண்டியது. மங்கள வாத்தியங்கள் முழங்கு மகா தீப ஆராதனை நடைபெறும் மங்கள காட்சி. ராஜ்யமாதத்தே ராஜாஜான் ராஜ்யோ வாசோ மேடயதவே தேவசுவாமேதானி அவேகம் ஹிமவந்தே ஏதாவந்தோ வை தேவானாகும் தமாஹ தேவாஸ்மை சமான் பிரயச்சந்தே தரேணம் புனஸ்ஸு வந்தே ராஜ்யாஜா தேவசூராஜா பவதே. மத்தியபரியம்பிகாசனாதிகாபேட்டவரப்பிரமேஸ்வர சுவாமினே நமः. லோகக்ஷேமார்த்தம் சப்தமுகற்பூர நீராஞ்சன ஜோதி. ஈடேறிவிட்டதாகவே நினைத்து மன நிறைவோடு அனைவரும் கற்பூர ஜோதியை வணங்குகின்றார்கள். குருக்கள் முன்னரே குறிப்பிட்டபடி பெருந்திரளாய் கூடியிருந்த மக்கள் நைவேத்திய பிரசாதத்தையும் பதிவு செய்தோருக்கு நம் சார்பில் வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் அடங்கிய பைகளையும் வாங்குவதற்கு வரிசையில் நின்றனர். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அவரவர் வேண்டுதல் படி மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும். அதற்கு இந்த மதுரையம்பதியின் மாமன்னன் சுந்தரேஸ்வரரும் மான் விழியால் மீனாட்சியும் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். வழக்கம் போல ஸ்பெஷல் செக்மெண்டா வரன்களுடைய பட்டியலை இப்போ உங்களுக்காக நாங்க காட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் நவீன் ராஜ். வயது 29. உயரம் 5.5. சமூகம் பிராமின் நியோகி. மதம் இந்து. கல்வி BCom. வேலை பிசினஸ். விவரங்களுக்கு 7305701378. பெயர் லலிதா. வயது 24. உயரம் 5.9. சமூகம் பிள்ளை. மதம் இந்து. கல்வி MBA. வேலை நாட் ஒர்க்கிங்.
தொடர்புக்கு 7603999476. பெயர் கருப்புசாமி. வயது 27. உயரம் 5.11. சமூகம் மறவர். மதம் இந்து. கல்வி டிப்ளமா. வேலை டெக்னீஷியன். தொடர்புக்கு 7603999476. திருமண தடை விலகணும் அப்படின்ற நோக்கத்தோட பல ஆயிரம் பேர் இந்த சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துக்கிட்ட எல்லா மக்களுக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அடுத்த வாரம் ராஜபாளையத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.